ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக லவ் மீ அகைனோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எட்டு வந்திருக்கேன். அப்புறம் ஒரு பேட்டை வீஸ் ஜூலை 9 உன்னோட சிஸ்டரோட சன் ருட்ரன் பேபிக்கு பேட்டைங்கிற மாதிரி நீ கமெண்ட் பண்ணி என்கிட்ட ஒரு ஸ்டோரி கேட்டிருக்கேன். எஃப்எஃப் இல்லாட்டி மூவி அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நான் எஃப்எஃப்ஆ இல்லாட்டி ஒரு மூவியாக கொடுக்குறேன்டா. ஓகேயா? எஃப்எஃப்ஆ கொடுக்கணும்னா இப்போ நான் போடுற இந்த எஃப்எஃப்ஐ எண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுறேன். இல்லைன்னா நான் சண்டே ரெடி பண்ண முடிஞ்சால் சண்டே மூவியாக போடுறேன். ஓகேயா? மூவி இல்லை எஃப்எஃப் ஏதாவது ஒன்று நான் ரெடி பண்ணி போடுறேன். ஓகே, ஹாப்பி பர்த்டே பேபி, ஹாப்பி பர்த்டே ருட்ரன், ஹாப்பி பர்த்டே. இந்த இயர் ரொம்ப சேஃபாக கேராக ஹெல்த்தாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு விஷ் பண்ணுறேன். இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போடலாம். ஸ்கிப் ஆகிட்டு ஹவுஸுக்கு போனால் டேயோட பேரண்ட்ஸ் வந்து உனக்காக நாங்கள் ஒரு மேரேஜ் ஒர்க் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ஒரு பர்சன்ட் உன்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி எங்ககிட்ட வந்து பேசினாங்க. எங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ மேரேஜ் பண்ணிக்கோ, எவ்வளோ டேஸ் தான் நீ சிங்கிளாக இருப்ப அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுகிறத கேட்டு டேயுமே ஓகே மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசிகிட்டே உள்ளே போகிறாரு. இந்த மாதிரி போனால் கம்பெனியில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது டேயாங் ஹவுஸ்கில் என்ட்ராக சொல்ல அவ்வளோ கோவமாக. அதுக்கு காரணம் நம்ம ஜங்குக் தான். சும்மா இல்லாமல் ஒர்க்கை முடிஞ்சு போகிற நம்ம டேக்கிட்ட இன்னும் எனக்கு 2 டேஸில் மேரேஜ் தெரியுமா டேயாங், எம்ப்ளாய்ஸ் எல்லாருமே என்னோடய மேரேஜுக்கு வர வைக்க போகிறேன், நீயே என்னோடய எம்ப்ளாய் தானே, கண்டிப்பாக என்னோடய மேரேஜுக்கு வந்துரு. ஓகே, கண்டிப்பாக நீ வரணும், ஏன்னா என்னோடய பர்சனல் செக்யூரிட்டியில் உன்னை என் ஃபியான்சிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி வெறுப்பேற்றிருப்பார். இந்த மாதிரி டேட்டை பேசினதை கேட்டு டே செம்ம கடுப்பாகி ஜொங்குக்கு முறைச்சபடியும் எதுவும் பேச முடியாமலே ஹவுஸ் கிளன்றானா டே உனக்கு நாங்கள் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறோங்கிற மாதிரி பேரண்ட்ஸும் பேசுகிறத கேட்டுட்டு ஜங்குக் மேலே இருக்க கோவத்தில் உடனே மேரேஜுக்கு ஓகே பண்ணுறாரு. இந்த மாதிரி ஓகே பண்ணால் இதை கரெக்டாக டேயோட பேரண்ட்ஸ் ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி சொல்லவும் ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் கரெக்டாக ஜங்குக்கிட்டே வந்து சொல்கிறாங்க டே மேரேஜுக்கு ஓகே பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்குக் வில்லத்தனமாக வர ஸ்மைல் பண்ணுறாரு. ஸ்மைல் பண்ணபடியே மேரேஜ் பண்ணிவிட்டு என்கிட்ட வாடா, அப்புறம் இருக்கு என்னையே லவ் பண்ணுறேன்னு சீட் பண்ணி ஏமாற்றிட்டு அந்த பிளேஸ்க்கு நீ என்னை வந்து சேவ் பண்ணுவேன்னு உனக்காக வெயிட் பண்ணால் நான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்ட்டு அந்த பிளேஸ்க்கு கூட நீ வரலல்ல, வா மேரேஜ் பண்ணி என் ஹஸ்பண்டாக என்கிட்ட வா, அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு கம்பெனியில் தான் நம்மகிட்டே ரொம்ப அப்செட்டாக அங்கிட்டு இங்கிட்டும் நடக்கிறாரு. இந்த மாதிரி நடக்கிறது ஜிமினா நோட் பண்ணிவிட்டு ஏன்டா அங்கிட்டு இங்கிட்டும் நடந்துக்கிட்டு இருக்க, என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜங்குக்கு என்கிட்ட வந்து இந்த மாதிரி கோவப்படுற மாதிரி பேசுனா அந்த கோவத்தில் போய் என்னோடய பேரண்ட்ஸ்கிட்ட நான் மேரேஜுக்கு ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு எனக்கு மேரேஜ் ஒரு கோவத்தில் சொல்லிட்டேன். இப்போ போய் நின்றுக்கிட்டு என் மாம்கிட்ட எனக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லை, நான் ஆல்ரெடி ஒரு பர்சன்ட்டை லவ் பண்ணிகிட்ருக்கேங்கிறத எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே இப்படி ஜிமினிட்ட சொன்னால் ஏன்டா கோவத்தில் என்ன வேணாலும் சொல்லுவியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை பிடிச்சி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டினா டே ஒரு அவசரத்தில் வளரிட்டேன்டா, ஏதாவது ஹெல்ப் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா கிட்ட ஐடியா கேட்குறாரு. இந்த மாதிரி எவ்வளோ ஐடியா சொன்னாலுமே டேயோட பேரண்ட்ஸ்கிட்ட ஓகே சொல்லியாச்சு, நீ டேயோட பேரண்ட்ஸ்கிட்ட போய் என்னால் பண்ணிக்க முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணால் அதுக்கு ரீசன் கேட்பாங்க. ரீசன் சொன்னாலுமே ஜங்குக்கு இப்போ வந்து தமிழ கோவமாக இருக்கான். ஜங்குக்கு வச்சு எதுவுமே பேச முடியாதுங்கிற மாதிரி திங்க் பண்ணி டே ரொம்ப டென்ஷன் ஆனால் எந்த அளவுக்கு டென்ஷனில் ஜிமினாட்ட புலம்பிகிட்டு இருக்க மோமெண்ட்டை முழுக்க நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு நக்கலாக சிரிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு என்கிட்ட வரப்போகிறல நீ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சிரிச்சபடியே நின்னா நெக்ஸ்ட்டு அதேமாதிரி ஸ்டார்ட் ஆகுது. டேக்கான மேரேஜ் ஒர்க்லாம் ரெடியாகி ஸ்டேஜில் கரெக்டாக டே வந்து நிற்கிறாரு. இப்படி நிற்க சொல்ல டேக்கு ரொம்ப பெயின் ஆகுது. இப்படி ஒரு ஸ்டேஜில் டே வந்து நிற்க சொல்ல தனக்கு விருப்பமே இல்லாத ஒரு பர்சன் ஜங்குக்க முழுக்க லவ் பண்ணிவிட்டு இப்போ தேர்டாக ஒரு பர்சன்ட்டை போய் மேரேஜ் பண்ணிக்க போகிறோமே அப்படிங்கிற ஒரு கில்ட்டி ரொம்ப ஒரு பெயின்லேயே நம்ம டே நின்னா இப்போ நம்ம டேக்கு நம்ம ஜங்குக்கோட அந்த ஃபீல் அந்த மேரேஜ் ஹாலில் மேரேஜ் பண்ணிக்க போகிற அந்த லாஸ்ட்டு செகண்ட் வரைக்குமே நம்ம டேயை ஜேகே எந்த அளவுக்கு திங்க் பண்ணியிருப்பாரு. லாஸ்ட்டு செகண்ட்லேயாவது வந்து நம்ம டே மேரேஜை நிப்பாட்ட மாட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மேரேஜ் ஹாலில் ஸ்டேஜில் பயங்கர டீரிலையும் பெயின்லேயும் நம்ம ஜங்குக்
இப்படி தானே துடிச்சிருப்பான். ஆ அப்போ அவன் மேலே கோவப்படுறது தப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி இப்போது இந்த பிளேஸில் நிற்கிற நம்ம ஜங்குக்கோட பெயினை பற்றி அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி ஃபீல் பண்ணால் பக்கத்துலேயே கரெக்டாக ஜங்குக்கு வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா இதை பார்த்து நம்ம ஜிமினா ரொம்ப ஷாக் ஆகி இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா செம்ம ஷாக்கில் நம்ம குக்கை நோட் பண்ணோம். இப்போ வரைக்குமே தான் பக்கத்தில் வந்து நிற்கிற ஜங்குக்கை நோட் பண்ணவே இல்லை. அவரோட பெயின் ஹார்ட் பிரேக்கனானபடியே நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா இப்போ அப்படியே ஃபாதர் மேரேஜுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்குக்காகி நீங்கள் கிம்டை மேரேஜ் செய்ய சம்மதமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜங்குக்கோட நேமை கேட்டுக்கிட்டே அப்படியே நிமிண்டு நம்ம ஜங்குக்கை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தேன் ஜங்குக்கு அப்படியே நம்மகிட்ட நோட் பண்ணிட்டு எனக்கு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மாதிரி தான் பக்கத்தில் ஜங்குக்கு வந்து நிற்கிறத பட்டு அவ்வளோ சேடில் இருந்தவர் செம்ம ஹாப்பியாகி அப்படியே கீழே நிற்கிற ஜிமினாவை பார்த்து சிரிக்கிறார். இந்த மாதிரி சிரிச்சா நீ இவ்வளோ ஹாப்பி ஆகுற ஆனால் இங்கே என்ன ப்ராப்ளம் ஆக போகுதுன்னே தெரியலையேடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நோட் பண்ணேன். நம்ம கிட்ட தான் கிம்டை அங்காகி நீங்கள் ஜங்குக்கு மேரேஜ் சம்மதமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் மே சம்மதம் சொல்கிறாரு. ஃபுல் ஸ்மைலோட சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னேன். 2 பேருமே ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. மேரேஜ் எப்படி எண்ட் ஆகுது. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் அவரோட ஹவுஸ் தான் கூப்பிட்டு போகிறாரு. நீ ஏன் கூட தான் இருக்கணும், நான்லாம் வந்து உன்னோட அந்த குட்டி ஹவுஸ்லாம் இருக்க மாட்டேன், அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ராப்ளம் வர பண்ணுறாரு. மேரேஜ் ஹால்லையும் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணால் காண்டாகி இங்கே பாரு ஜங்குக், நான் தான் ஒன்றா மேரேஜ் பண்ணியிருக்கேன், நீ ஏன் கூட ஏன் பிளேஸில் தான் இருக்கணுங்கிற மாதிரி 2 பேருமே மாற்றி மாற்றி நீ ஏன் கூட இருக்கணும், நான் உன் கூட இருக்கணுங்கிற மாதிரி இப்படி மாற்றி மாற்றி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை ஜங்குக்கோட டேடை நோட் பண்ணிவிட்டு ஒரு கீயை நீட்டுறாரு. இந்த மாதிரி நீட்டுனா நீ ஏன் ஹவுஸ்லேயே இருக்காண்டா, ஓ ஹவுஸ்லேயே இருக்காண்டா, நான் ஜங்குக் மேரேஜ் பண்ணிட்டு போகிற பர்சன்ட் அவன் கூட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு நியூ அப்பார்ட்மெண்ட்டே ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அந்த பிளேஸ்க்கு நீ அவனை கூட்டு போ, அது ஒரு நியூ ஹவுஸ் தான், உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு கீயை வர கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தா அதை கரெக்டாக நம்ம ஜங்குக்கு வாங்கிட்டு ஐயோ டேட் ரொம்ப தேங்க்ஸ், இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரிட்டே காரில் போய் எடுக்கிறியா நீ, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக காரில் போய் உட்காருதாரு. இந்த மாதிரி உட்காந்தா நம்ம ஜிமினா தான் நோட் பண்ணிவிட்டு டேயா என்னடா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறான், கம்பெனியில் ஒன்று அப்படி பிடிச்சி திட்டுனா இங்கே ஒன்று மேரேஜே பண்ணியிருக்கான், ஆனால் அவனோட ஃபேஸில் மேரேஜ் பண்ணியிருக்க ஹாப்பியே இல்லை, என்னவா இருக்கும், ஜங்குக்கோட டேடை உனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காரு, இங்கே என்னடா நடந்துகிட்ருக்கு, ப்ராப்ளத்துக்கு காரணமே ஜங்குக்கோட டேடு தானடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பேசிகிட்டு இருந்தா. ஹலோ டயாங், டைம் ஆகுது, எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும், வந்து கார் எடுக்கிறியா நீ அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கட்டுனா. நான் உன்கிட்ட பிறகு கால் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக போய் அந்த கார் எடுக்கிறாரு. இந்த மாதிரி அவர் காரை எடுத்துகிட்டு நேராக இப்போ ஜேகேயோட நியூ ஹவுஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்களோ அந்த பிளேஸு கரெக்டாக நம்ம கொண்டு போய் விடுறாரு. நம்ம ஜேகே இந்த மாதிரி விட்டான். வாவ், ஹவுஸ் செம்ம பிரிட்டிஃபுல்லாக தான் இருக்குது, பட் இது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக உள்ளே போகிறாரு. போய் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. நேராக பெட்ரூமுக்கு போயிட்டு பெட்ரூமுக்கு போகிற ஸ்டெப்பில் மேலே ஏறிக்கிட்டு நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப ஆங்க்ரியாக இருக்குது, இப்போவே எனக்கு ஃபுட்டு வேணும், எனக்கு எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாரி இப்படி வேற சொல்லிட்டு போகிறாரு. இந்த மாதிரி சொல்லிட்டு போனால் கோவம்லாம் படலை. ஐயோ என்னால் இதை நம்பவே முடியல, ஜங்குக் என் மேலே கோவமாக இருக்கான், என்னை இக்னோர் பண்ணுறான், அவங்ககிட்ட நான் நிறைய ஃபர்கிவ்லாம் கேட்கணும்னு என்னெல்லாமோ திங்க் பண்ணனே, இப்படி மேரேஜே பண்ணியாச்சு, ஐயோ டயாங் இதெல்லாம் உன் ட்ரீமே கிடையாதுடா, இதெல்லாம் உன் ட்ரீமே கிடையாது, நீ உன் ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிட்ட, அப்பா இப்போ என்ன ரிலாக்ஸ் ஆகுது, என் பேபிக்கு பிடிச்ச ஃபுட்டை எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஆசையாக நம்ம ஜங்குக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட் அவ்வளோத்தையுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அவங்க மாமோட ஹெல்ப்பால் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு அதை ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி டெக்கரேட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நேராக பெட்ரூம்குள்ளே போகிறாரு. இந்த மாதிரி போனால் நம்ம ஜங்குக்கு ஏற்கனவே 2 பேருமே லவ் பண்ண லவ்வர்ஸ் பாய் ஃப்ரெண்டு, இது போதா குறைக்கி நம்ம ஜங்குக் இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பெட்டில் வந்து உட்காந்துருக்காரு.
குட்டியாக சாக்ஸ் வேர் பண்ணிவிட்டு நார்மலாக ஒரு டிஷர்ட்டை போட்டு அமைதியாக வந்து உட்காந்துருக்காரு. இந்த லுக்கில் உட்காந்துருக்க நம்ம ஜொங்குக்கு பார்த்துட்டு டேக்கேதாக ஒரு மாதிரி என்னெல்லாமோ திங்கிங் வருது. என்ன ஆ அதுக்குள்ளே இப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டான். அது சாக்ஸ் வேர் பண்ணியிருக்கதாண்டா பண்ணியிருக்க, கொஞ்சம் நீளமாக பண்ணியிருக்க வேண்டியதானடாங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு பெட்டில் உட்காந்துருக்கு ஜொங்குக்கே நோட் பண்ணேன். ஜொங்குக்கு அப்படியே நோட் பண்ணிவிட்டு ஃபுட்டை எட்டு வர உனக்கு இவ்வளோ நேரமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இல்லை இல்லை ஜங்குக் இந்தா ஃபுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் பக்கத்தில் அப்படியே உட்காந்து ஃபுட்டை கொடுத்தேன். நம்ம ஜங்குக்கு அந்த ஃபுட்டை நோட் பண்ணிவிட்டு அந்த ஃபுட்டில் ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஃப்ளோரில் கொட்டியிருந்தாரு. நல்லாவே உனக்கு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண தெரியாதா? உனக்கு சமைக்க தெரியலன்னா ஹோட்டலில் ஆர்டர் வாங்க வேண்டியதானேங்கிற மாதிரி திட்டுறாரு. திட்டிட்டு நல்லா இருக்க ஃபுட்டை கொட்டினது போதாதுன்ட்டு ஃபுட்டை வேறு ஆர்டர் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணேன். டேக்கே ஒரு மாதிரியாகி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஏன் ஜொங்குக்கு இந்த மாதிரி பண்ணேன், நான் எல்லாமே கரெக்டாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன், உனக்காக பார்த்து பண்ணேன், எனக்காக பார்த்து பண்ணியா, அதான் நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கலாய்க்க வேறு செய்கிறாரு. இந்த மாதிரி செஞ்சாட்டே கொஞ்சம் காண்டாக்கி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி வியர்டாகவே பேசிகிட்டு இருக்க, நம்ம 2 பேருக்கு இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு, அட்லீஸ்ட் அதுக்காவது கொஞ்சம் நார்மலாக என்கிட்ட பேசுகிறியா? அப்புறம் ஜங்குக்கு நான் உன்கிட்ட இங்கே பாரு டயாங் கிம் டயாங், ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னோட டேட் ஒரு பர்சன்டா மேரேஜ் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்லி என்கிட்ட வந்து சொன்னார். பட் அது நீ யாருக்குன்ட்டு நான் திங்க் பண்ணல. நீ தான் என்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு தெரிஞ்சிருந்தா இந்த மேரேஜே நான் பிரேக் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மேரேஜை நான் பண்ணாட்டே தான் பண்ணுவேனுங்கிற மாதிரி ப்ராப்ளம் பண்ணி மேரேஜ் பண்ணிவிட்டு டேட்ட நீ தான் பார்ட்னர்னு தெரிஞ்சிருந்தா நான் மேரேஜே பண்ண மாட்டேன்னு இப்படி வேறு பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ரொம்ப ஷாக் ஆகி என்ன ஜங்குக், ஏன் ஜங்குக் என்கிட்ட இப்படி பேசுகிற, இந்த மேரேஜ் உனக்கு தெரியாதா? தெரியாது. கிம் டயாங்காக இருக்கிற நீ தான் என் ஹஸ்பண்டாக வரப்போகிறேன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் அந்த மேரேஜ் ஹால்குள்ளே வந்திருக்க மாட்டேன். ஏதோ ஒரு பர்சனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கணுன்ட்டு என்கிட்ட பிளாக்மெயில் பண்ணாங்க. பிளாக்மெயில் பண்ணி அப்படி பண்ணிப்பேன் இப்படி பண்ணிப்பேன்னு மிரட்டினாங்க. அதுக்காக தான் வேறு வழி இல்லாமல் போன டைம் எப்படி ஸ்டேஜுக்கு வந்தேனோ அதே மாதிரி தான் இப்போவும் ஸ்டேஜுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டவும் நம்ம டே ஃபுல்லாக உடஞ்சி போய் இல்லை ஜங்குக்கு நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை ஜங்குக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறத நான் சொன்னேன் உனக்கு புரிஞ்சிடும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் டே கிட்ட வந்தா டேயை போட்டு தள்ளி விட்டுட்டு எங்கே பாரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் இந்த மேரேஜ் நடந்திருக்கு, மற்றபடி நம்ம 2 பேருக்குள்ள எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. இந்த ஃபாஸ்ட்டில் நடந்த மூமெண்ட் அன்றைக்கி என் மேலே தப்பே இல்லை, நான் அங்கே தான் வந்தேன் ஆனால் என்னால் வர முடியல அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லிவிட்டு ட்ராமா பண்ணுற வேலை வச்சுக்கட்ட. நீ என்ன பேசினாலும் சரி டயாங், நான் அதை நம்ப மாட்டேன். ஏன்னா நீ போய் சொல்லதுக்கு கொஞ்சம் கூட தயங்க மாட்டேன், அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால நீ சொல்கிற எதையுமே எந்த ஜங்குக்கும் நம்ப மாட்டான். அப்புறம் இந்த ஹவுஸ்குள்ளே மட்டும்தான் நம்ம 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். கம்பெனியில் நான் உனக்கு பாஸ், நீ என்னோட செக்யூரிட்டி, ஓகேயா சீனியர் அப்படிங்கிற மாதிரி கோவமாட்டையை பார்த்து பேசினேன். ஏன் ஜங்குக் இந்த மாதிரி நடந்துக்கிற, எங்கள் பாரு ஜங்குக், உன் டேடே ஏதோ ஒரு மூமெண்ட்டில் நம்ம 2 பேருக்குமே மேரேஜ் பண்ணி வச்சுருக்காரு, அவரால் தான் அவ்வளோ ப்ராப்ளமும் வந்துச்சு, அவரே நமக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருக்காருன்னா நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, ப்ளீஸ் ஜங்குக் இந்த மாதிரிலாம் பேசுறது எனக்கு ரொம்ப ஹேட் ஆகுது, நான் அன்னைக்கு நடந்ததா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டாம். நம்ம ஜங்குக்கு அப்படியே பெட்டில் படுத்துட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி பண்ணுற ஜங்குக்கை பார்த்துட்டு டேக்கு வேறு எதுவுமே பேச முடியல. ரொம்ப அப்செட் ஆகி அப்படியே சோஃபாவில் போய் உட்காந்துருக்காரு. ஜங்குக்கு மேரேஜ் பண்ணியாச்சு, லைஃப் முழுக்க ஜங்கு கூட இனி ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம், 5 இயர்ஸ் மிஸ் பண்ண ஹாப்பினஸ் எல்லாத்தையுமே ஜங்குக்கு கொடுக்கலாங்கிற மாரி என்னெல்லாமோ திங்க் பண்ணிட்டு வந்தவருக்கு
இப்படி பேசிட்டு அப்படி படுக்கிற மூமெண்ட்டை பார்த்து ரொம்ப அப்செட் ஆகி அப்படியே சோஃபாவிலே படுத்து ஸ்லீப் பண்ணுவார். இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகிட்டு கம்பெனிக்கு 2 பேருமே போகிறாங்க. ஆனால் நம்ம ஜொங்குக்கோட காரில் போகிறாரு, டேயோட காரில் போகிறாரு. இந்த மாதிரி 2 பேருமே தனித்தனியாக வர இந்த மூமெண்ட்டை நம்ம ஜிமினா கம்பெனியோட என்ட்ரன்ஸில் நின்று நோட் பண்ணுறாரு. ஜொங்குக்கு நேராக உள்ள என்ட்ராகிறத நம்ம ஜிமினா நோட் பண்ணிட்டு பேக் சைடில் ரொம்ப சேடாக ஜொங்குக்கு மேரேஜ் பண்ணிட்டோங்கிற அந்த மூமெண்ட்டுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துட்டு அவரோட ஃபேஸில் இப்போ அந்த ஸ்மைல் ஹாப்பினஸ் எதுவுமே இல்லை. எப்படி சேடாக இருந்தாரோ அதே மாதிரி இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினாவுக்கு ஏதோ ப்ராப்ளம்ங்கிறத நல்லா திங்க் பண்ணிவிட்டு டேக்கிட்ட வர்றாரு. இந்த மாதிரி வந்தால் நம்ம ஜொங்குக் தான் பின்னாடி திரும்பி வீமின் 2 பேருமே நோட் பண்ணிவிட்டு ஒர்க் டயத்தில் ஒர்க்கை பார்க்கணும், தேவையில்லாத ஒர்க்கை எதுவும் பண்ணக்கூடாது. இங்கே பாரு டயாங், உனக்கு நிறைய ஒர்க் கொடுத்துருக்கேன், அந்த ஒர்க்கை முதல்ல போய் பெண்டிங் ஒர்க்கை கரெக்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா எதையுமே பேசாமல் நேராக ஒரு ரூமுக்கு போய் அங்கே இருக்கிற ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பண்ண ஆரம்பிப்பார். இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தோம். நம்ம ஜிமினா இந்த ஹோல் மூமெண்ட்டையுமே நோட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த ஜொங்குக்கு என்ன தான் பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டை பாடாப்படுத்திட்டு இருக்கான், அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாமலே ஏன் அவன் கஷ்டப்படுத்திட்டு இருக்கான் அவனை அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பில் கோவத்தில் திட்ட போகிறாரு. இந்த மாதிரி திட்ட போனால் இப்போ நம்ம டைம் ஸ்கிப் ஆகி ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் நம்ம ஜொங்கு கம்பெனி ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு டேட்டை 2-3 ஃபைல்ஸை வேறு கொடுத்து இதை கரெக்டாக செக் பண்ணி கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீ ஹவுஸுக்கு போனால் காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேட்டை 2-3 ஃபைல்ஸை கொடுத்துட்டு ஜொங்குக்கு ஹவுஸுக்கு கிளம்பிடுவார். இந்த மாதிரி பண்ணால் மட்டுமே இந்த பிளேஸ்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மூமெண்ட்டை ஜிமினா நோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் உட்காந்துருந்து அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி நம்ம விமின் 2 பேருமே சேர்ந்து அந்த ஒர்க் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வராங்க. இந்த மாதிரி வெளியே வந்தால் அதுக்கு மேலே முடியவே இல்லை. ரொம்ப பெயினாக ரொம்ப லோன்லியாக இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு ஜிமினா நேராக ஹவுஸுக்கு கூப்பிட்டு போவார்னு பார்த்தா கிளப்புக்கு கூப்பிட்டு போயிடுவார். கிளப்புக்கு கூட்டிகிட்டு போய் நம்ம ட்ரிங்க் பண்ண சொல்கிறாரு. இல்லைடா, நான் ட்ரிங்க் பண்ண ஜொங்குக்கு சுத்தமாக பிடிக்காது, அப்புறமா என்னை திட்டுவான்டா. ஏய், அந்த ஜொங்குக் எங்கேயோ மூவ் ஆன் ஆகி போயிட்டான். இப்போ உன் கூட இருக்கிறது ஒன்றும் உன்னோட பழைய ஜொங்குக் கிடையாது, ஆனால் அவன் என்னோட ஜொங்குக். ஜிமின், எங்கே பாரு, நீ ரொம்ப பெயினில் இருக்க, கொஞ்சம் உன்னை ரிலாக்ஸ் பண்ணடா, கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணி என் கூட ஜாலியாக டான்ஸ் பண்ணு, அப்புறம் எங்கள் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணோம்னா நீ கொஞ்சம் ரிலீஃப் ஆகி நம்ம அடுத்து என்ன பண்ணலாங்கிறது திங்க் பண்ணலாம். இவ்வளோ டேஸ் ஜொங்குக்கு எங்கே இருந்தான்னு தெரில, அப்புறம் முன்னாடி வந்தான், இப்போ மேரேஜே பண்ணிட்டான்டா. ஆனால் அது அவனுக்கு விருப்பமே இல்லாமல் மேரேஜ் பண்ணேன்னு என்ற சொல்கிறான்டா. விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ மேரேஜ் பண்ணிட்டாம்ல, உன்னோட வைஃப் ஆயிட்டாம்ல, அப்புறம் என்னடா பிரச்சனை, அப்புறம் என்ன பிரச்சனை, உன்னையும் அவனையும் யாராலையுமே இனி பிரிக்க முடியாது. இங்கே பாரு, நான் சொல்கிறது கேளு, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு, அப்போனா நெக்ஸ்ட்டு நீ என்ன பண்ணலான்ங்கிறது உனக்கு தோணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தேன். நம்ம டைம் அப்படி ட்ரிங்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு பேசினது நடந்துக்கிட்ட மூமெண்ட் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு பயங்கரமாக புலம்பி க்ரை பண்ணி அலைய ஆரம்பிச்சிடுவார். அன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறத ஒரு டைம் கூட கேட்கவே மாட்டேங்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி எழுந்து நின்று வேற கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா சரி டென்ஷன் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினாவும் நேராக அந்த பிளேஸ்லேருந்து ஹவுஸ்க்கு தான் வராங்க. இந்த மாதிரி ஹவுஸ்க்கு வந்தால் நம்ம அப்படியே ஃபுல்லாக புலம்பிக்கிட்டே அந்த ஜொங்கு தன்னை இக்னோர் பண்ணுற மூமெண்ட்டை தாங்கிக்க முடியாமல் புலம்புனபடியே வர்ற மூமெண்ட்டை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஜொங்கு கூட அந்த நியூ ஹவுஸில் கொண்டு விடுறாரு. இந்த மாதிரி விட்டால் நம்ம ஜொங்குக்கு அப்படியே இன்னும் ஹவுஸ்க்கு ஏன் வரலங்கிற மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி நோட் பண்ணால் கரெக்டாக இப்போ அந்த பிளேஸில் ஜிமினா கொண்டு வந்துட்டு விடவும் இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜொங்குக்கு அப்படியே டேயெல்லாம் பார்த்து முறைக்கல, பக்கத்தில் நிற்கிற ஜிமினாவை பார்த்து செம்மையாக முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைக்கிறத பார்த்துட்டு என்ன எதுக்கு இந்த பார்வை பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நேராக ஹவுஸ்குள்ளே கொண்டு வந்து ஹாலில் இருக்க சோஃபாவில் உட்கார வைக்கிறாரு. இந்த மாதிரி உட்கார வச்சா மச்சி, எங்கெல்லாம் விட்டுட்டு போகாதடா, ரொம்ப போர் அடிக்கடா, என் கூட இருடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினோட ஹேண்ட்ஸை பிடிச்சா
ஏற்கனவே அவன் பார்க்குற பார்வையே சரியில்லை, நீ வேற ப்ராப்ளம் பண்ணாதடா, விட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஆன்சர் விட்டுட்டு, டே இந்த சோஃபாவிலே ஸ்லீப் பண்ணிடு, நெக்ஸ்ட் டே இந்த போதெல்லாம் தெளிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து போகலானுங்கிற மாதிரி போனால் நம்ம ஜொங்குக் சொடக்கு போட்டு நம்ம ஜிமினாவை நிற்க வைக்கிறாரு. இந்த மாதிரி நிற்க வச்சான். இதை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு, ஐயோ பாஸ் நீங்கள் எங்கேயா இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, சொடக்கு போட்டுலாம் என் ஃப்ரெண்டை கூப்பிட்றீங்க, அப்படிலாம் கூப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கோட ஆன்சர் மூவ் ஆன் பண்ணால் நம்ம டேயை போட்டு நம்ம ஜொங்குக்கு முறைக்கிறாரு. என்னடா என்ன முறைக்கிற, என்ன முறைக்கிற, ஒய்ஃப் தானே நீ எனக்கு, மேரேஜ் பண்ணிட்டல, போ டைம் ஆகிட்டுல, ஸ்லீப் பண்ணணும், ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு தானே கம்பெனிலேருந்து என்ன அங்கே விட்டுட்டுங்க வந்த, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி கோபமாக நம்மகிட்ட திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா, டயாங் என்ன டயாங், என்ன டயாங், போடா போ ரூமுக்கு போன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் இருக்க லேம்பை தட்டி விட்டு உடைக்கவும் இந்த மாதிரிட்டே ஆங்கிரி டோனில் சேஞ்ச் ஆகிறத பார்த்துட்டு ஜிமினா வந்துட்டே கிரிப்பாக பிடிச்சான். ஜங்குக்குமே இந்த மாதிரிட்டே கோவமாக நடந்துக்கிறத பார்த்து பயத்தில் நேராக பெட்ரூமுக்கு போயிடுவார். இந்த மாதிரி பெட்ரூமுக்கு போனோம். டே ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, எதுக்குடா இந்த மாதிரி பண்ணுற, பின்ன அவன் உன்னையே சொடக்க போட்டு கூப்பிடுறான், என்ன தான் என்ன வேணாலும் அவன் பண்ணலாம், ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேக்கிட்ட இல்லாமல் பேசிட்டு டே பொறுமையாக அந்த சோஃபாவிலே படுக்க வச்சுட்டு நம்ம ஜிமினை அப்படியே அந்த ஹவுஸை விட்டு வெளியே போனோம். இப்போ கரெக்டாக நம்ம ஜொங்கு திரும்பவும் கீழே வந்துட்டு இந்த மாதிரி சோஃபாவில் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு என்னையாடா மிரட்டுற அப்படிங்கிற மாதிரி கோவமாக வர நம்ம ஜொங்குக்கிட்டே நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக் பக்கத்தில் இருக்க சோஃபாவிலேயே அப்படி உட்காந்த பொசிஷன்லேயே ஸ்லீப் பண்ணுவார். இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஃபஸ்ட்டில் நம்ம ஜங்குக் தான் ஐயா ஓப்பன் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஹால்லையே டேயை முறைச்சப்படியே உட்காந்துருந்து ஸ்லீப் பண்ணதை நோட் பண்ணிவிட்டு வேகமாக நேராக ஸ்டெப் ஏறி ரூமுக்கு போயிடுவார். இந்த மாதிரி போனால் நம்மகிட்ட அதுக்கப்புறம் தான் ஐயா ஓப்பன் பண்ணி இந்த சோஃபாவில் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு டேயுமே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கம்பெனிக்கு தான் கிளம்புறாரு. இந்த மாதிரி கம்பெனிக்கு கிளம்புனா கம்பெனி ஒர்க் அதேமாரி தான் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி கம்பெனி ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருந்தால் நம்ம டே கிட்ட எப்போதும் ஜாக்ஸி ப்ராப்ளம் பண்ணுவாள், அதே மாதிரி இப்போவும் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கான். ஹே டே ஏன் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், ஏன் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு யாரடா உன் கேர்ள் ஃப்ரெண்டை சூஸ் பண்ணியிருக்கேன், இது அவள் கொடுத்த ரிங் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேக்கு கூட வெட்டிங் ரிங்கை பார்த்து கேட்குறா. இந்த மாதிரி கேட்டான். ஆமாம் எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக இல்லை, ஒரு பாய் ஃப்ரெண்டு கிடச்சிட்டான், அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன், அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணால் ரிங் கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ஜாக்ஸிக்கிட்ட சொல்லவும் என்ன துணிச்சல்டா உனக்கு, நான் 1 இயராக உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கேன், என்னை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நீ ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட கமிட்டட் ஆகலாமா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டயே அடிக்கலாம் வர செய்கிறான். இந்த மாதிரி அடித்து விளாடுற இந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்குக் பேக் சைட்லேயே நின்று நோட் பண்ணுறது. இந்த மாதிரி நோட் பண்ணோம். ஜாக்ஸி இந்த மாதிரி நம்ம டேயை அடிக்கிற மூமெண்ட், அதாவது நம்ம ஜாக்ஸியோட ஹேண்ட்ஸ் டேயோட பாடியை டச் பண்ணி தான் இந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்குள்ளே ஜலஸ் எட்டி பார்த்து பீக்கமாக வந்து ஜாக்ஸிக்கு ஒரு ஸ்லாப்பு, டேக்கு ஒரு ஸ்லாப்பு, இந்த மாதிரி 2 பேருக்கும் டக்குன்னு சிலாப் பொழுது இந்த மாதிரி விழுந்தான். ஜாக்ஸி கொஞ்சம் பயத்துலேயே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணான். உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் நான் அவ்வளோ ரூல்ஸ் போட்டும் அதை பிரேக் பண்ணிவிட்டு இங்கே நின்று வெட்டி கதை பேசிகிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கட்டுனா ஜங்குக்கை பார்த்த பயத்தில் ஜாக்ஸி சாரி கேட்டுட்டு அங்கேருந்து எழுந்து நேராக ஓடுனா நம்ம ஜங்குக்கு அப்படியே திரும்பிட்டே பார்த்து ஹெவியாக முறைக்கிறாரு. உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவகிட்ட ப்ளே பண்ணி விளாண்டுட்ருப்ப, அடித்தது உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ, ஸ்மைல் தானடா பண்ண, இந்தா நான் அடிக்கிறேன், அந்த அடியை வாங்கிட்டு சிரினுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே நம்ம ஜொங்கு டேயோட சீக்ஸில் ஸ்லாப் பண்ணுறாரு, செஸ்ஸில் அடிக்கிறாரு. பயங்கரமாக அந்த கேர்ள் எப்படிலாம் அடித்து விளாண்டாரோ அவள் சும்மா விளாண்டதை இவர் சீரியஸாக எடுத்து பயங்கரமாக நம்ம டேயை அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடிக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேய் வந்து க்ரை பண்ணுவாருன்னு பார்த்தா சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரித்தான் ஜங்குக்கு இன்னும் காண்டாக்கி உனக்கு என்ன துணிச்சல் இருந்தால் நான் இவ்வளோ அடிக்கிறேன், சிரிக்க வாடா செய்கிறேனுங்கிற மாதிரி பஞ்சு பண்ண போனேன்.
அந்த ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ண போய்ட்டு நம்ம ஜங்குக்கு க்ளோஸாக ஹேக் பண்ண பொசிஷனில் க்ரிப்பாக ஹிப்பை பிடிக்கவும் நம்ம ஜங்குக்கு அப்படியே கொஞ்சம் நர்வஸில் டேயோட ஐஸை நோட் பண்ணுறாரு. பேபி என்னமோ என்ன மறந்துட்டேன், என் மேலே உனக்கு லவ்வே இல்லை, ஃபீல் இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லைங்கிற மாதிரி என்னெல்லாமோ பேசிக்கிட்டு இருந்த, அப்போ ஏன்டா அப்போ உள்ள பொசசிவ் இப்போவும் எட்டி பார்க்குது உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்குக்கு ரியாலிட்டிக்கு வந்துட்டு டேயை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நேராக ஒரு ரூமை பார்த்து போகிறாரு. இந்த மாதிரி போனால் ஜிம்மி நான் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு என்னடா உன்னை அந்த அடி அடிக்கிறான், உனக்கு வலிக்கவே இல்லையாட்டையா, என்ன சொன்னடா வலிக்கலையா, சீக்ஸு போச்சு, ஜெஸ்ஸை என்ன அடி அடிச்சிட்டான்னு தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெஸ்ஸையும் போட்டு ரப் பண்ணிகிட்டு இருக்காரு. அவ்வளோ அடி அடிச்சிட்டான்டா வலிக்குடா அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே நேராக கேண்டீனை பட்டு போனோம். நம்ம ஜங்குக்கு தான் சிஓ ரூமில் போய் நின்றுக்கிட்டு பயங்கர டென்ஷனில் கத்துறாரு. அறிவு கட்ட ஜங்குக், அவன் தானே அவனை சீட் பண்ணி அன்னைக்கு ஏமாட்டினான், அவனை பக்கத்தில் பார்த்தோன்னே எல்லாத்தையும் நீ மறந்துடுவியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டேபிளில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே தள்ளி விட்டு உடச்சிட்டு அன்னைக்கு நடந்த மூமெண்ட்டை அப்படியே ரீக்கப் பண்ணி பார்க்குறாரு. நம்ம டேக்காக ஸ்டேஜ்லேயே வெயிட் பண்ணிட்டு இருந்ததும் லாஸ்ட்டு செகண்ட் வரைக்குமே டே வராத மூமெண்ட்டை பார்த்து நம்ம ஜங்குக்கு ஃபுல்லாக உடஞ்சி போயிருப்பாரு. அந்த மூமெண்ட் அப்படியே திங்க் பண்ணிவிட்டு